அனைவருக்கும் வணக்கம். தமிழன் ராஜ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வர்றோம். இப்போ 2010 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டினில் கேட்டதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் மார்ச் 1 2001 அன்று இருந்த மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏல 1027 மில்லியன் தான் இதுக்கு இருந்துச்சு. மார்ச் 1 2001. இதே 2011 நம்ம மக்கள் தொகை எவ்வளவு கணக்கெடுப்பின்படின்னு 121 கோடி 121 கோடி இருந்துச்சு. இதே இப்போ 2022 140 கோடிக்கு மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டாக சென்சஸ் வந்தால் தான் கரெக்டாக சொல்ல முடியும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் நகரங்களின் எண்ணிக்கை. இது 2010 கேட்ட கொஸ்டினால் 2010 தமிழ்நாட்டின் நகரங்களின் எண்ணிக்கைன்னு ஆப்ஷன் ஏ 832. இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அசோகரின் கல்வெட்டுகளில் எந்த மொழி பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பிராகிருதம். அசோகரின் கல்வெட்டில் என்ன மொழி காணப்பட்டுச்சுன்னா பிராகிருத மொழி தான் காணப்பட்டது. அசோகரின் கல்வெட்டுகளில் முக்கியமானது 2வது பாறைத்தூண் கல்வெட்டும் 13வது கல்வெட்டும். இது ரெண்டும் முக்கியமானது. ஏன்னா இதுதான் தமிழக அரசர்களான சேர சோழர் பாண்டியர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுனுமோ இந்த 2-13 தான் காணப்படுது. 2-13 அதிகமாக முக்கியமான கொஸ்டின். இந்த கல்வெட்டு எந்த மொழியில் காணப்பட்டுச்சுனாக்கா பிராகிருத மொழியில் காணப்பட்டுச்சு. அதான் அசோகரின் கல்வெட்டில் எந்த மொழி பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னா பிராகிருத மொழியில் தான் எழுதப்பட்டது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்ட கூற்றுகளை கவனிக்கவும். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ராஜகோபாலாச்சாரியார் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்டு, ராஜகோபாலாச்சாரியார் ஒரு வழக்கறிஞர். 3வது, ராஜகோபாலாச்சாரியார் நீதி கட்சியை சார்ந்தவர். 4வது, ராஜகோபாலாச்சாரியார் மட்டுமே ஒரே இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். இவற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, ராஜகோபாலாச்சாரியார் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர். இது சரி. ஆமாம், 2 தடவை முதலமைச்சராக இருந்தவர். 1937 முதலமைச்சராக இருந்திருப்பார். 1952 இவர் முதலமைச்சராக இருந்திருப்பார். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜகோபாலாச்சாரியார் ஒரு வழக்கறிஞர். அவர் ஒரு வழக்கறிஞர் தான், அதுவும் சரியானது. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் ராஜகோபாலாச்சாரியார் நீதி கட்சியை சார்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. ராஜகோபாலாச்சாரியார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இது நீதி கட்சி வராது. அப்போ இது தவறானது. ராஜகோபாலாச்சாரியார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். காங்கிரஸின் சார்பாகத்தான் முதலமைச்சராக இருப்பார். அடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட் ராஜகோபாலாச்சாரியார் மட்டுமே ஒரே இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். ஆமாம், அதுவும் ரைட் தான். ஒரே இந்திய கவர்னர் ஜெனரலாக இந்தியர் இருந்தது யாருன்னா ராஜகோபாலாச்சாரியார் தான். முதலும் அவர் தான், கடைசியும் அவர் தான். அப்போ இது 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. மீதி 3மே ரைட்டு. அப்போ ஆப்ஷன் சி இது கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி 1, 2, 4 சரியானவை, 3 மட்டும் தப்பு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசு சின்னமாக விளங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சியில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் தான் தமிழக அரசு சின்னத்தில் இடம்பெற்றிருக்கு. இதை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1956 தான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ முதலமைச்சராக இருந்தது யாருன்னு காமராஜர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு விருதுநகர் மாவட்டம். காமராஜரும் விருதுநகர் தான். இதை ஏன் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் முல்லை நிலம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. முல்லை நிலம் என்பது இங்கே ஆப்ஷன் காட்டுப்பகுதி. ஆப்ஷன் ஏ. முல்லை நிலம் படிச்சிருப்போமா, தமிழகத்தில் 5 வகை நிலங்கள்னு படிச்சிருப்போம். அதில் 4 நிலங்கள் முக்கியமானது. முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை நிலம்னு சொல்லுவோம். அப்போ இது ஆப்ஷன் ஏ காட்டுப்பகுதி. அடுத்து நெக்ஸ்ட் மலைப்பகுதின்னா என்னது? மலைப்பகுதியை நம்ம குறிஞ்சி சொல்லுவோம்.
மலையும் மலை சார்ந்த இடமை வந்து குறிஞ்சின்னு சொல்லுவோம். அடுத்து உழவு செய்யும் பகுதி அதாவது வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம மருதம் சொல்லுவோம், மருத நிலம்ண்டு. அடுத்து கடலும் கடல் சார்ந்த நிலம் என்ன சொல்லுவோம் நம்ம நெய்தல் சொல்லுவோம். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். அடுத்து பாலைவனம் வந்து வறண்ட நிலம், அதனால் அது முக்கியம் இல்லை அவ்வளோவா. இந்த 4 வகை நிலமும் முக்கியம், இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோமாக்க, சித்தன்னவாசலில் உள்ள ஜெயின் குகை கோவில் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சித்தன்னவாசல் குகை ஓவியம், இது வந்து சித்தன்னவாசல் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா குகை ஓவியத்துக்கு ஃபேமஸ். மிக பழங்கால ஓவியம் எங்கே காணப்படுதுன்னா இந்த தமிழகத்தில் வந்து சித்தன்னவாசலில் காணப்படுது. இந்த சித்தன்னவாசல் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் டி, புதுக்கோட்டையில் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இதுதான் சித்தன்னவாசல். இது வந்து சமணர் கால ஓவியத்தை பற்றி கொடுக்குது. இதோட காலம் பார்த்தோமாக்க கிபி 7-8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஓவியங்கள் வந்து இங்கே காணப்படுது. அதாவது சமணர் கால ஓவியங்கள் காணப்படுது. அது குகை ஓவியத்துக்கு இது வந்து புகழ்பெற்றது. இன்றளவும் இந்த ஓவியம் காணப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க, தமிழ்நாடு அரசு அமைத்த மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றிய குழுவிற்கு தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய ஒரு குழு அமைச்சிச்சு. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கிய ஒரு ராஜமன்னார் தான் கரெக்டான ஆன்சர். இது எந்த வருஷம் இந்த குழு அமைச்சாங்கனாக்கா 1969. 69 முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்தில் இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு வந்து மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக போடப்பட்டது. இது தமிழக அரசு போட்டது முக்கியமான குழு. இதே தான் மத்திய அரசு போட்ட குழுன்னு பார்த்தோம்னாக்கா, மத்திய அரசு போட்ட குழு என்னன்னு பார்த்தோம்னாக்கா முக்கியமான குழு வந்து 1983 சர்க்காரியா குழு. சர்க்காரியா குழு இதுவும் முக்கியமான குழு. இது வந்து மத்திய அரசு போட்ட குழு. மத்திய அமைச்சர் அப்போ யார் இருந்திருப்பாங்கன்னா இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. பிரதம அமைச்சராக இந்திரா காந்தி இருந்தபோது இந்த 1983 மத்திய மாநில அரசுகளை உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு அரசு அமைச்ச மத்திய மாநில அரசு தலைவர் நினைப்பாக ராஜமன்னார். அதுபோக மீதி 2 உறுப்பினர் இருப்பாங்க. மொத்தம் 3 பேர் இந்த குழுவில். ராஜமன்னார் வந்து தலைவர், மீதி 2 பேர்னா லட்சுமண சுவாமி, சந்திரா ரெட்டி. இவங்க 2 பேரும் உறுப்பினராக இருப்பாங்க. மொத்தம் 3 பேர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமா, இதிலே பார்த்தோமாக்க இன்னும் வேறு குழு தான் முக்கியம்னு பார்த்தோமாக்க வெங்கடாச்சலையா குழு 2000. அடுத்து பூஞ்சி குழு, அது வந்து 2007. இதுவும் முக்கியமான குழு தான். இந்த 4 குழு தெரிஞ்சுக்கோங்க. ராஜமன்னார் குழு, அடுத்து வந்து சர்க்காரியா குழு, அடுத்து வந்து வெங்கடாச்சலையா குழு, பூஞ்சி குழு. இந்த 4 குழு முக்கியமான குழு. 4 குழுக்கு எந்தெந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க. ராஜமன்னார் குழு 1969, சர்க்காரியா குழு 1983, அடுத்து வந்து வெங்கடாச்சலையா வந்து 2000, அடுத்து புஞ்சி வந்து 2007. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, நாடாளுமன்றத்தின் வரம்பிற்குள் குடிமைப்பணி உட்பட்டதல்ல. கூற்று ஆர், வெளியிடாமை என்ற தரத்தினால் இதன் மீது அதிகாரம் செலுத்தப்பட்டு வருகிறது. இது ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏல உள்ளது தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, அபினவ் பிந்த்ரா 2008 ஒலிம்பிக் போட்டியில் பீஜிங்கில் நடைபெற்ற போது தங்கப்பதக்கம் பெற்றார். அவர் பங்கேற்ற விளையாட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அபினவ் பிந்த்ரா எந்த விளையாட்டு வீரர்னா துப்பாக்கி சுடும் போட்டி வீரர். துப்பாக்கி சுடும் போட்டியில் தான் அவர் பங்கு பெற்று தங்கப்பதக்கம் பெற்றார். அபினவ் பிந்த்ரா 2008 ஒலிம்பிக்கில் பீஜிங்கில் நடைபெற்ற போது துப்பாக்கி சுடுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். அந்த கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க.
அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த அந்த 10 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.